Hi, hello friends. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to installation ppppu pump in industry. அதாவது PPP பம்பு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் வந்து இந்த PPP பம்பு வந்து ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பம்போட இன்ஸ்டாலேஷனை பற்றி நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பம்பு வந்து ஸ்டீம் பாய்லர் மற்றும் இந்த ஸ்டீம்னால் ரன்னிங் ஆகிற மிஷின் இருக்கிற இண்டஸ்ட்ரியலில் இந்த PPP பம்பு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னு இந்த டிராயிங் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டீம்னால் நிறையா மிஷின் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த மிஷினில் வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டென்செட் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ரிட்டர்ன் வரும். அது வந்து இந்த 70 டிகிரி to 80 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வந்து ரிட்டர்ன் வரும். அதை வந்து மொத்தமாக ஒரு பைப்லைன் மூலயமா எடுத்து இந்த டிராயிங்கில் உள்ள மாதிரி ஒரு ஃப்ளாஷ் வெசல் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு இன்லெட் நிப்பிள்னு ஒன்று இருக்கும். அதில் கொண்டு வந்து இந்த மொத்தமாக வர்ற கண்டென்செட் வாட்டரை வந்து அந்த ஃப்ளாஷ் வெசல் இன்லெட்டில் வந்து லிங்க் பண்ணி வச்சிடணும். அப்புறம் அந்த கண்டென்செட் வாட்டர் வந்து இந்த வெசலில் வந்து ஃபில்லாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெசல் ஆப்போசிட் பாட்டமில் வந்து ஒரு இது வாட்டர் அவுட்லெட்டுன்னு ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் டாப்பில் ஒரு பைப்லைன் ஒன்று இருக்குது, அவுட்லெட் பைப்லைனு. அந்த பைப்லைன் எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா, இப்போ கண்டென்செட் வாட்டரில் உள்ள மீதி இந்த ஸ்டீம் வந்து மேல் நோக்கி தான் போகும். அதை வந்து அந்த ஃப்ளாஷ் ஸ்டீம் பைப்லைன் மூலிமா எடுத்து பாய்லர் ஃபீட் வாட்டர் டேங்கோட டீஹைட்ரேட்டர் ஹெட்டில் வந்து லிங்க் பண்ணிடணும். அப்புறம் முக்கியமாக என்னென்னா, இந்த பம்பு செட்டப்பை வந்து பாய்லர்கிட்ட ஒரு 10 to 20 ஃபீட்டு தூரத்தில் இருக்கிற மாதிரியும், அப்புறம் மெஷினிலேருந்து வருகிற அந்த கண்டென்செட் ரிட்டர்ன் வாட்டரை வந்து இந்த பம்புக்கு வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் இந்த ஃப்ளாஷ் வெசலுக்கு வருகிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வாட்டர் வந்து பைப்லைனில் வந்து பேக்லோட் ஆகாமல் சீக்கிரம் அந்த பம்போட செட்டப்புக்கு வந்து வரும். ஓகே, அடுத்து ஃப்ளாஷ் வெசலில் இந்த சைடு பாட்டமில் வந்து வாட்டர் அவுட்லெட் லைன் ஒன்று இருக்குது. அதில் ஸ்ட்ரெயினர், ஃப்ளோ ட்ராப், வியூ கிளாஸ்னு ஒரு செட்டப் இருக்கும். இந்த ட்ராப் செட்டப் பைப்லைன் வழியாக தான் இந்த கண்டென்செட் வாட்டர் வந்து இந்த PP பம்பு ரிசீவர் டேங்குக்கு வந்து வரும். இப்போ இன்னொரு முக்கியமாக என்னென்னா, ஃப்ளாஷ் வெசலோட பாட்டமில் தான் பம்பை வந்து இந்த PP பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வாட்டர் வந்து கிராவிட்டியில் வரும். எப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளாஷ் வெசல் வந்து ஃப்ளோர் மட்டத்தில் வந்து இருக்குதுன்னா, இந்த PP பம்பை வந்து அது பக்கத்தில் ஒரு ஃப்ளோரில் வந்து குழி தோண்டி அந்த கண்டென்செட் வாட்டர் வந்து பம்புக்கு வருகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் மெஷின்லேருந்து வாட்டர் வந்து கிராவிட்டியில் ஃப்ளாஷ் வெசலுக்கு வந்து வரும். அப்புறம் ஃப்ளாஷ் வெசலிருந்து இந்த PP பம்புக்கு வந்து இந்த கண்டென்செட் வாட்டர் வந்து வரும். ஓகே, அடுத்து இந்த PPP பம்போட ரிசீவர் டேங்கில் இருந்து கண்டென்செட் வாட்டர் வந்து பாட்டமோட அந்த ப்ரெஷர் வெசல் பார்ட்டுக்கு போய் அதில் உள்ள அந்த ஃப்ளோட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகி, அப்புறம் ப்ரெஷரான ஸ்டீம் வந்து வெசலுக்குள்ளே போய் வாட்டரை வந்து அழுத்தி வாட்டரை வெசலோட மற்றொரு அவுட்லெட் வழியாக போய் இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரி இந்த பாய்லர் ஃபீடு வாட்டர் டேங்க் வந்து எவ்வளோ ஹைட்டு உள்ளதோ அதோட ஒரு 3 அடி ஃபீட்டுக்கு வந்து ஹைட்டுக்கு மேலே பம்போட அவுட்லெட் பைப்லைன் வந்து இருக்கிற மாதிரி எடுத்து அதிலிருந்து வாட்டரானது கிராவிட்டியில் டேங்குக்கு போகிற மாதிரி ஸ்லோப் டைப்பில் பைப்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேங்கோட டீஹைட்ரேட்டர் ஹெட்டில் வந்து லிங்க் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த வாட்டர் வந்து இந்த ஃப்ளாஷ் வெசலில் ப்ரெஷர் அழுத்தும் போது அந்த வாட்டர் வந்து அவுட்லெட் வழியாக அந்த பைப்லைன் ஹைட் அளவு போய் அப்புறம் அந்த ஸ்லோப் வழியாக அப்படியே தண்ணி வந்து அந்த டீஹைட்ரேட்டர் பார்ட்டுக்கு வந்து போகும். அப்புறம் இந்த கண்டென்செட் வாட்டர் அவுட்லெட் பைப்லைனில் வந்து இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் கேஜும் அப்புறம் ஒரு அரேஞ்சி வால்வும்
ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா இந்த வாட்டரில் அந்த டிஸ்சார்ஜ் வாட்டர் வந்து இந்த பைப்லைனில் போகுதான்னு செக் பண்ணுறதுக்காகத்தான். இந்த பம்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னா லோவர் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன், அப்புறம் ஹையர் அமௌண்ட்டில் ஹீட் வந்து ரெக்கவர்ட் ஆகுது. அப்புறம் பாய்லர் ஃபீடு வாட்டர் டேங்கில் 6 டிகிரி செல்சியஸ் கண்டென்சேட் வாட்டரில் 1% எரிபொருள் வந்து சேமிக்கிறது. அப்புறம் பாய்லர் ஃபீடு வாட்டர் டேங்கில் டெம்பரேச்சர் வந்து தக்க வைக்கிறது. அதனால் பாய்லர் எரிபொருள் செலவு மற்றும் எலக்ட்ரிசிட்டி செலவு வந்து கொஞ்சம் சிறிதளவாக சேமிக்கப்படுகிறது.